நான் இன்னைக்கு ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய பேரருவி அப்படின்ற ஒரு சிறுகதை பற்றி தான் பேசலான்னு இருக்கேன். இந்த பேரருவி சிறுகதை ஒரு அருவியை பற்றியும் ஒரு பெண்ணின் உணர்வுகளை பற்றியும் மிக அழகாக இணைத்து சொல்லியிருக்காங்க. தன்னுடைய தாய் இல்லை என்கின்ற மன சுமையோடு அந்த அருவியை நின்று பார்த்து கொண்டிருக்கின்றான். அவன் 8 வயதில் அந்த தாயுடன் போகும் பொழுது அவன் உணர்ந்த அனுபவங்களையும் அவன் பார்த்த காட்சிகளையும் அழகாக எழுத்தாளர் அழகிய வர்ணனைகளுடன் எழுதியிருக்கிறார். வெளியில போகணும், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாத ஒரு தாய். ஆனா அவளுக்கு வருஷா வருஷம் இந்த குற்றாலத்துல போய் குளிக்கணும், அருவியில குளிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை மட்டும், யாருக்காகவும் இந்த எண்ணத்தை விட்டு கொடுக்காத ஒரு தாய். அந்த மகன் அந்த அருவியில் இறங்கிய தன் தாயை பார்க்கும் பொழுது கொஞ்சம் எனக்கு பயமாக கூட இருக்கும். ஏனென்றால் அப்பொழுது அவள் தாயாக இருக்க மாட்டாளாம். ஒரு காட்டு ராணி போல, ஒரு யக்ஷை போல காட்சியளிப்பாள். அந்த அருவியை அவள் பார்த்து பேசுவாளாம், சிரிப்பாளாம், தனக்கு பிடித்த பாடல்களை சத்தமாக பாடுவாளாம். சுற்றி ஆண்கள் பெண்கள் அனைவரும் இருப்பதை அவள் உணர மாட்டாளாம்.